ராம்கே எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அது ஒரு 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த ஒரு பனிப்போர் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கதா பார்க்குறேன். அதில் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சீனியர் ராமதாஸ் அவர் சொல்லும்போது 14 பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக கவுண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ முரண்கள் நடந்ததெல்லாம் கவுண்ட் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. அதனால் அந்த விரிசலுங்கிறது ரொம்ப டீப்பாகவே இருந்திருக்குது, இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கி இதே இடத்துல வேறு ஒரு கட்சியாக இருந்தால் நான் நிச்சயமாக கட்சி பிளவுபட்டிருக்கும். ஆனால் இது ஒரு அப்பா மகன் இருந்ததுனால தான் இன்றைக்கி இழுபறியாக இருந்திருக்கு. ஒருவேளை அப்பா மகன் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய மோதல் நடந்திருக்குது கூட சொல்லலாம். பட் இந்த பாண்டிங் இது ஒரு பெரிய சிக்கல். ஆனால் தலைமையெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, தலைமைக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்றைக்கி நீங்கள் பாமகங்கிறது ஒரு வலுவான தமிழ்நாட்டில் வலுவான கட்சி தான். ஆக்சுவலாக இந்த தலைமை குழப்பம்ங்கிறது கட்சியில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் இவங்க சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் எப்படி பார்க்கணும், வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ எல்லாம் ஒரு ஈகோ யுத்தம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியுது. நீங்கள் 2012 சொன்னீங்க, 2012-14 காலகட்டத்தில் அவங்க பேசின விஷயங்கள், திரு அன்புமணி பேசின விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற தொடர்ந்து பதிவு செஞ்சிருந்தேன். அதனால தான் நாங்கள் போதும், நாங்கள் மாறி மாறி கூட்டணி போட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை மாற்றங்கள, நான் உங்கள் தனியாக தான் செய்ய போகிறோம்னாங்க. அதை நோக்கி தான் போனாங்க. 2014 ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, பாஜகவோட கூட்டணி இடம்பெறுறாங்க, ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. 2016 அந்த நம்பிக்கையில் தான் அவர் மாற்ற முன்னேற்றங்கிற உறுதியை கையெடுக்கிறார். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகுது, டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மற்ற சமூக மக்கள் அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கல. ஒரு தேர்தலில் வந்துடாது, அது ஒரு லாங் இன்னிங்ஸ் தான், அப்படிதான் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கான நேரம் இருந்திருக்காது, அல்லது அந்த சூழல் வந்திருக்காது, சூழல் இல்லை, சரியாக இல்லை. பட் ஆனால் அது எந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிறத அன்புமணி தான் அட்ரஸ் பண்ணாரு. சீனியர் ராமதாஸ் சொன்னா அதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை. நீங்க 2012 காலகட்டத்தில் எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளோட மோதல் போக்கு எவ்வளவு தீவிரமா இருந்தெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்க ஆரம்பித்த பாமகவை வெளியில கொண்டு வந்து, இல்ல எங்களால் ஒரு வித்தியாசமான முகம். நீங்க அதோட அன்புமணியோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். 108 ஆம்புலன்ஸ் அவர் பேர் ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி தன்னை ஒரு இமேஜை கொண்டு போற அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினார். இப்போ அதனால அந்த இடத்தில் அப்படி ஒரு ரோல் தேவைப்பட்டது, அதை செய்தார். இன்னைக்கே அன்புமணி பக்கம் தான் பெரும்பாலான கட்சி பெரும்பாலும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்க இன்னைக்கு தேவை போல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, இன்னைக்கு தேவை அதுதான். ஆனால் நான் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த கணக்குகள் வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்துருக்குமா சேரலாமா அப்படின்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து அவங்க 2024 அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை அவங்க பயன்படுத்தலைங்கிறத அவங்க சொல்றாங்க. 2024 அதிமுகன்னு ஒரு கூட்டணி இருக்கு, தனியா இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு, முதல் முறையா ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, அதை பயன்படுத்தல அப்படிங்கிற இடத்துல அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் இல்லாமல் வந்து ஒருவேளை பாமக, பாஜக, அதிமுக சேர்ந்து நின்றால் கூட ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறும். ஹார்ட்லி ஒரு 2-3 சீட்ஸ் கிடைச்சிருக்கும். கோயம்புத்தூர் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா 3 இடங்கள் எங்களுக்கே கிடைச்சிருக்கும், 7 இடங்கள் வந்து அதிமுக கிடைச்சிருக்கும். அது வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு 2024 எல்லாருக்கும் தெரியும், எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி முடிவுகளை இங்க தான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் ப்ரெடிக்ட் தான். ஸோ ஆனால் அந்த கணக்குகள் அடிப்படையில் நிச்சயமாக நான் பார்க்கவே முடியாது. பட் ஒருவேளை அப்ப அந்த இடத்துல வந்து அதிமுக பாஜக பெட்டர் அப்படிங்கிற அந்த சாய்ஸை வந்து அன்புமணியா எடுக்கிறாருன்னா, திரும்பவும் பாஜக மத்தியில் ஆட்சி வந்தால் நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற அந்த பேசிக் அசம்ப்ஷன். அதை தாண்டி நம்ம ஒண்ணு போக தேவையில்லை. இது எளிமையான கால்குலேஷன், அதை அடிப்படையாக தான் அவர் நகர்ந்து போறார். ஸோ இன்னைக்கு அதில் தான் திரு ஜென்ராம் குறிப்பிட்டாரா, அதாவது வெற்றி பெறுகிற வரைக்கும் அது எல்லாமே சீனியர் ராமதாஸ் அவர்களுடைய கால்குலேஷனாக இருந்துச்சு, தோல்விகள் வந்த பிறகு மொத்தமாக அது அன்புமணி அவர்களுடைய கணக்கில் ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு இடமா வருது. அது இப்போ ஒரு பிளாஸ்ட் ஆகி மனந்திருந்து பேசும்போது தான் நமக்கு தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் வந்து நான் வந்து காலையில் பாரத் மாதா கே ஜெயங்கிற குரல் கேட்ட பிறகு தான் எனக்கு பாஜகலாம் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராமதாஸ் சொல்லும்போது, அப்போ டோட்டலாக அவரை வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஒரு பேரளவுக்கு தான் அவரை முன்னிலை நிற்க வச்சு அது மாதிரி ஒரு உடன்பாடை பண்ணியிருக்காங்க. அது அப்படி பார்க்க முடியுதான்னு தெரியல. அப்படிதான் நம்ம அவருடைய வெர்ஷன்லேருந்து நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு தரப்பு தான் வந்திருக்கு, அப்படி பார்த்தா அவரோட வெர்ஷன் வந்திருக்கு, அதை நம்ம முழுமையாக அவர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு, நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குமே இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, பார்வை அல்லது சொல்லப்படுற விதம், அது என்ன நோக்கம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பொதுவான புரிதல் இருக்கும், ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. தன்னுடைய தாயை நோக்கி ஒரு பாட்டில் வீசினார் அப்படின்னு சொல்கிறாரு. திரு அன்புமணி அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தில் தொடங்கி அவர் அரசியலில் செயல்படக்கூடிய இடம் வரைக்கும் அவங்க அம்மா தான் அவருக்கு எல்லாமே புஷ் பண்ணுறாங்கன்னு செய்திகளையும் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாயாரோடு இப்படி ஒரு சண்டை போட்டாருன்னு சொல்றது அது முரணா பர்சனல், அது 2%. அதெல்லாம் அது பொதுவெளியில வர்றதுனால அது ரொம்ப அந்த அளவுக்கு அவர் ரொம்ப காயப்பட்டிருக்கார். அந்த அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் காயப்பட்டிருக்கனால இதெல்லாமே வெளியில கொண்டு வர்றது, பேசி இதெல்லாம் சொல்றது வந்து ஒரு மனதளவில் காயப்பட்டிருக்கு. என்ன சிக்கல்னா, அவருடைய காயப்படுத்தல் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா, அல்லது அன்புமணியே
காயப்படுத்துறாரா? அவருடைய ஏன்னா இப்ப அன்புமணி அவர்களுக்கு மக்கள், குறிப்பா அவங்க கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில என்ன மெசேஜை கொண்டு போய் கொடுக்க கட்சியோட எதிர்காலம் வேணுமா? நான் உருவாக்கிய கட்சின்றாரு, யாரும் மறுக்க மாட்டாங்க. அவர் உருவாக்கிய கட்சி தான். அவர் 95,000 கிராமங்களுக்கும் நடந்து சென்றிருக்கிறேன், அதுவும் உண்மைதான். அவர் தான் எல்லாம். ஆனா அடுத்தடுத்த தலைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்காக இவங்க இன்னைக்கான முடிவுகளை யார் எடுக்கிறது? அப்ப தலைவர்னு அவர் தான் இருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் படி அவர் தான் தலைவர் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நான் முட்டுக்கடை போடுவேன் அல்லது நான் அதை ஓவர் ரைட் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரியா வருமா? அவர் பொதுவெளியில பேசுறதே அன்புமணியோ அல்லது சொன்னது ஒரே வார்த்தை மகிழ்ச்சி, தலைமை பண்பு அன்புமணிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அதான் சார் பெரிய டேமேஜ் சார். நீங்க அப்ப என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிறீங்க? ஆமா, அது தவறான மெசேஜ் தான். நீங்க இன்றைக்கு நீங்க கட்சியை வளர்ப்பதற்காக கிராமமா செய்திருக்கலாம். ஆனா உங்களுடைய அனுபவத்தை விட அதிகமான அனுபவம் அன்புமணிக்கு. ஏன்னா அன்புமணி ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கார், ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு அரசியல் செய்திருக்கார் தமிழ்நாட்டில், இன்றைக்கு தொடர்ந்து செய்துட்டு இருக்கார். அதாவது பல காம்படிட்டர்ஸ் இருக்கும்போது ராமதாஸ் அவருடைய அரசியல் திமுக அதிமுக கூட்டணி சேருவது அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப எளிமையான காலப்ப. அப்ப அவர் ஒரு டிமாண்ட் இருந்துச்சு பாமகவுக்கு, ரொம்ப எளிதா இந்த கூடாரம் அந்த கூடாரம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அன்புமணி காலகட்டங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அதுல ஒரு சர்வே ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது அன்புமணியை பத்தின ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோ ராமதாஸ், அப்படிதான் பார்க்க வேண்டிய. இது இதுல என்னன்னா அவர் இன்னும் ரொம்ப ஒரு வேறு விதமாக சொல்லியிருக்கலாம். அது ரொம்ப அவருடைய அசஸ்மெண்ட் எல்லாமே டூ பர்சனலா இருக்கு. அதுதான் பொதுவெளியில அப்ப இன்னைக்கு பேசினது அவர் ஒரு நிறுவனரா பேசியிருக்காரா, தந்தையாரா பேசியிருக்காரா? தந்தையா பேசியிருக்காரா தான் நான் அதிகமா பார்க்க முடியுது. நிறுவனரா பேசினா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்ப அரசியல் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் தான். நல்லா அவர் முழுக்க எழுதி அதை தான் படிச்சார். அவரு எக்ஸ்டெம்போவா கூட பேசல, என்ன சொல்லணுங்கிறத அவர் தீர்மானிச்சு தான் வராரு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு கேள்வியா அல்லது பாமகங்கிற கட்சிக்கே எவ்வளவு பெரிய நெருக்கடியை உண்டாக்கக்கூடியதாக மாறும் பேசலாம். அரவிந்த் எப்படி பாக்குறீங்க? அரவிந்த், இந்த சிக்கல் ஏன் இவ்வளவு மோதலாகுது? இடையில சமாதானத்திற்கான வாய்ப்புகளோ அல்லது விட்டு கொடுத்து போறதுங்கிற மாதிரியான முயற்சிகளோ இருந்துச்சு. ஆனா அது மீண்டும் இன்னைக்கு திடீர்னா நேற்றைய மீட்டிங் கூட்டத்தில் கூட அவர் சீனியர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தான் பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு காலையில அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய முரண் ஒரு நாள்ல பேசுறாரு அப்படின்னா அவரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி வருது? என்ன மாதிரி பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரிங்க இந்த டைமிங் தான் ரொம்ப இன்ட்ரிகா இருக்கு. ஏன்னா அவரு அரசியல் காரணமா அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், அது என்னை மீறி பாஜகவுடன் பாமக கூட்டணிக்கு அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் அவர் மனைவியும் என்னை கூட்டி இந்த கட்சி கூட்டணி அமைத்தார்கள் என் விருப்பத்துக்கு மாறாக அப்படின்னு. அது நடந்து ஒரு வருடம் ஆகிருச்சு. ஆனா அது இப்ப சொல்றதுக்கான டைமிங் என்ன? இன்னைக்கு அவர் சொன்ன என்டையர் ஸ்பீச்ல ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் தான், அன்புமணிக்கு எதிராக அவருக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டுங்க அது ஒண்ணுதான். மற்றது எல்லாமே பர்சனலான குற்றச்சாட்டு தான் சொல்றாரு. சோ இன்றைய தினம் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? எந்த ட்ரிகர்னால அவர் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு நமக்கு தெரியல. குடும்ப பிரச்சனை, அதை அரசியல் கண்ணோட்டத்துல ராமதாஸ் வெளியில் கொண்டு சொல்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. ஏன்னா 2024 கூட்டணிக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த கூட்டணி தோற்ற பிறகே சீனியர் ராமதாஸ் இதுக்கான அறிக்கையை கொடுத்திருக்கலாம், அல்லது அப்பவே பொதுக்குழு கூட்டி மூத்த தலைவர்களை கூட்டி இது போல ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிறகு தற்போது நடத்துவதற்கு குடும்ப பிரச்சனை அதை பொதுவெளியில கொண்டு வரணும். ஆனா அதை குடும்ப பிரச்சனையா கொண்டு வர முடியாது. எனவே ஒரு அரசியல் சாயத்தோட கொண்டு வராரான்னு தான் நமக்கு தெரியுது. பட் இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரிகிறது, என்ன ராமதாஸே அதை பேசும்போது சொன்னாரு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூப்பிடும் போது வெறும் 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் வந்த மாதிரி அவரா சொன்னார் நினைக்கிறேன். மேபி எண்ணிக்கையில் நான் தப்பா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது கட்சி மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்டி அன்புமணி ராமதாஸ் கைக்கு சென்று விட்டதாகத்தான் தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. முகுந்தன் பரசுராமன் நான் இளைஞரணி பொறுப்புல இருந்து விலகுறேன்னு அவரு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். அது இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட ஒரு கனெக்டடா தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா அதை பிளே பண்றாரு. தற்போது வரை ராமதாஸ் தான் இந்த கட்சியோட நிறுவனர், அவரோட கைடன்ஸ்ல தான் இந்த கட்சியை நான் நடத்த போகிறேன் என்பதனை பாமகவும் அதே போல ராமதாஸோட ஆதரவாளர்களை தன் வசப்படுத்தணும், கன்சாலிடேட் பண்ற மாதிரி தான் தெரியுது. பட் பாலச்சந்திரன் சார் சொன்னது இந்த கேஸை பத்தி சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேக்சுவல் இது மட்டும் சொல்றேன். மொத்தம் 2 கேஸ் நினைக்கிறேன் அன்புமணிக்கு எதிராக. ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, 2 கேஸ் இருக்கு. ஒன்னு இண்டோர் காலேஜ், இன்னொன்னு